அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024 தொடர்ந்தது, 2025 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைய பயிற்சி. நற்புலரி 97 சயின்ஸ் அண்ட் கன்சல்ட்மெண்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணைய பயிற்சி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெற்றுள்ளது. அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு தரம் நிரந்தரம். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அளவில் மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்கி வருகின்றனர், வழங்க இருக்கின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை, அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இவங்க ஸ்பெஷலைசேஷன் பார்த்திங்கன்னா கேரியர் கவுன்சிலர், இவங்க கிராஃபாலஜி தெரபிஸ்ட், இவங்க மெமரி டெக்னிக் கோச், இவங்க பிரெயின் ஜிம் கோச், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கோச், பப்ளிக் ஸ்பீக்கிங், மென்டரிங், டேலண்ட் மேனேஜ்மெண்ட், சாஃப்ட் ஸ்கில்ஸ், லைஃப் ஸ்கில்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரைனிங் நிறையா எடுத்துக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இவங்க ஒர்க் பண்ண ஆர்கனைசேஷன்ஸ்னு பார்த்திங்கன்னா கேந்திரிய வித்யாலயா மதுரையில், அதில் won the appreciation certification for being a truly great and inspiring teacher award வாங்கியிருக்காங்க. விஎம்சி சேர்மன் கம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மதுரை அவங்கள்ட்ட 2022 வாங்கியிருக்காங்க. ஸ்கோப் இன்டர்நேஷ்னல் அதில் அவார்டு வாங்கியிருக்காங்க. சைனிவர்ஸ் டெக்னாலஜிஸ் அதில் நிறைய அவார்டு வாங்கியிருக்காங்க. இஏஎஸ்ஐ டெக்னாலஜிஸ், ஹெல்த் அசிஸ்ட் பிரைவேட் லிமிடெட், ஜெரிக் கம்ப்யூட்டர்ஸ், இதெல்லாம் இவங்க நிறையா சாதனைகள் பண்ணியிருக்காங்க, அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இவங்க ஒரு இயக்குனர், எஜுகேட்டர், ஃபினான்ஷியல் அட்வைசர். ஐடி இண்டஸ்ட்ரீஸில் ஒரு கிட்டத்தட்ட 22 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்குது. அதன் பிறகு ஸ்டார்டட் அஸ் ஹார்ட்வேர் இன்ஜினியர் அண்ட் ரீச் அப் டு ஏஜிஎம், அந்த லெவல் வரைக்கும் ஒரு லெவல் ரீச் பண்ணியிருக்காங்க. ஹார்ட்வேர் இன்ஜினியராக தொடங்கி ஏஜிஎம் லெவலில் ரீச் பண்ணியிருக்காங்க. ஒரு 200 தனி மனிதருக்கு மேலே இவங்க வேர்ல்டு வைட் ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. நற்புலரிகளை தொடர்ந்து பயணிச்சிட்ருக்காங்க. அவ்வப்போது ஒவ்வொரு மாதத்தின் வழங்கப்படும் தலைப்பின் கீழே தன்னுடைய பயிற்சியும் வழங்கிட்டு வராங்க. இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான இன்றைய ஆளுமை வெங்கட்ராமன் சார் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நற்புலரி பெருமிதம் கொள்கிறது. சார், ப்ளீஸ் வெல்கம் சார். தேங்க்யூ ஸோ மச். திஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். ப்ளீஸ் வெல்கம் சார். யூ கேன் ஸ்டார்ட் சார். Thank you very much, sir. Thanks for the wonderful information what you have shared. நற்புலரி அப்படிங்கிறது நான் தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த மாதத்தின் தலைப்பு எனக்கு நான் வேலை செய்த அனுபவங்கள்ல எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுமையை கொடுத்து தேர்ந்தெடுத்து இதுல என்னுடைய நான் என்ன படிச்சிருக்கேன், எனக்கு என்ன இருக்கு அப்படின்றத ஷேர் பண்ணும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ ஃபவுண்டர் சார் என்னை கூப்பிட்டு நீங்க ஏன் ஒரு கிளாஸ் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரு. ஸோ அதுல ஒரு சூஸ் பண்ண ஒரு டேட்டை எனக்கு ஒரு கிளாஷ் ஆன உடனே அதை அவர் எடுத்துக்கிட்டு அவருக்கு ஒதுக்கப்பட்ட டேட்டை எனக்கு திருப்பி மாற்றி கொடுத்ததுல மிகப்பெரிய பங்கு வகித்தவர் நமது ஃபவுண்டர் சார். அதுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக்கிட்டு இன்னைக்கு இந்த இதுல எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக நன்றி. இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்றத இந்த தரம் நிரந்தரம் அப்படின்ற ப்ரோக்ராம்ல எல்லாரும் தரத்தை பற்றி பல பேர் பலவிதமா பேசி முடிச்சுட்டாங்க, பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு என்னுடைய கோணத்துல இருந்து ஒரு சிறிய மாறுபட்ட கோணமா நானும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதற்காக தான் நான் இந்த தரம் நிரந்தரம் அப்படின்றதுல என்னோட பார்ட்டிசிபேஷன் இருக்கணும் அப்படின்றத பார்த்தேன். சோ இதை ஒரு இன்டராக்டிவ் செஷனா கொண்டு போகலாம் அப்படின்றது பாக்குறேன். சோ இந்த இதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்ல முடியுமா? இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ஸ்கிரீனை, அதுல ஒரு படம் இருக்கு. அந்த படத்தை பார்த்து உங்களால என்ன சொல்ல முடியுதுன்னு சொல்ல முடியுமா? ராமாயணம்.
ரொம்ப அருமையா சொன்னீங்க. சோ தமிழ்நாடு அருமை சார், அருமை சார், நன்றி. ரைட் சார். சோ இந்த இடத்துல இந்த தரம் நிரந்தரம் அப்படின்னு நம்ம இந்திய இதுல இதிகாசங்கள் அப்படின்றதுல 2 பெரிய இதிகாசங்கள் அப்படின்றது சனாதன தர்மத்துல சொல்றாங்க. ஒண்ணு வந்து ராமாயணம், இன்னொன்னு மகாபாரதம். இந்த ராமாயணத்துல வந்து பார்க்கும்போது இது காவிய நாயகன் அப்படின்னா இதுக்கு வந்து ராமர் அப்படின்னு எடுத்துக்காட்டா சொல்றாங்க. இவரோட இதுல தரம் அப்படின்னு சொன்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஏகபாலம் ஏக பத்தினி அப்படின்வாங்க. இவருடைய தந்தைக்கு பேர் சொல்லும் போது தசரதனுக்கு 60,000 மனைவிகள் இருந்ததாகவும், ராமன் கடைசி வரை ஒரே மனைவியுடன் அதே நேரத்துல ஒரே ஒரு பானம் அப்படின்ற ஒரே ஒரு இதை வச்சுட்டு தான் இருந்தாரு அப்படின்வாங்க. அதுதான் அவருடைய தரம் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருந்து தெரியுது. யாரோ ஒருத்தவங்க கொஞ்சம் மியூட் பண்ணீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும். அது யாருன்னு தெரியல. ரைட். அடுத்தது நம்ம அடுத்தது பார்க்கும்போது இந்த கேரக்டர்ல பார்க்கும்போது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது மகாபாரதத்துல வரக்கூடிய கர்ணனின் கதாபாத்திரம். ஏன்னா கொடை அப்படின்னா அது கர்ணன் அப்படின்றதுதான் நம்ம சொல்லுவோம். ஒரு சமயத்துல என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடியவன் அப்படின்றாங்க. அப்போ எப்பவுமே கொடையாளி அப்படின்னா கர்ணன் நான் ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஒரு கிருஷ்ணருக்கு ஒரு தர்மருக்கும் சொல்லிட்டு இருக்காராம், இருக்கிறதுலயே பெரிய கொடையாளின்னா அது கர்ணன் தான் அப்படின்னு. இதை தர்மரால் பொறுத்துக்க முடியல, யுதிஷ்டிரனுக்கு பொறுத்துக்க முடியாம ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாராம், இப்ப பாருங்க நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மலைய எடுத்து காமிக்கும் போது இந்த மலையை நீ வந்து தானமாக செய் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய தர்மருக்கு சொல்லும் போது தர்மர் ஒத்தத்திரையா கூப்பிட்டு எவ்வளவு வேணுமோ அதை எடுத்துக்கோங்க அப்படின்னாராம். ஆனா காலை முதல் மாலை வரை கொடுத்ததுல அந்த மலை வந்து குறையவே இல்லையோ அதே அளவுலயே இருந்துதான். அந்த நேரத்துல கர்ணன் அந்த இடத்துக்கு வந்தாராம். கர்ணன் வந்தப்போ இந்த மலைய இது கொடையா கொடுக்கணும் அப்படின்னு சொன்னப்போ அந்த வழியா ஒருத்தட்ட போனவர்கிட்ட ஒண்ணுமே யோசிக்காம கர்ணன் சொன்ன என்ன விஷயம்னு, இங்க வாப்பா இந்த மலையவே நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டாரா. அதற்கு தான் இந்த கொடையாளி அப்படின்னா அது கர்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல அவருடைய தரம் என்ன அப்படிங்கிறது நமக்கு இதுல இருந்து நம்மளால அருமையாக புரிந்து கொள்ள முடியுது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது என்ன இடம்னு உங்களால சொல்ல முடியுமா? சார் மீனாட்சி அம்மன் கோயில் பொத்தாமரை குளம் சார். ரொம்ப அருமையான விஷயம் சார். தேங்க்யூ வெரி மச் சார். சோ இதுதான் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச யுனெஸ்கோல பேர் எடுத்த அந்த இதுல வந்து மதுரை மீனாட்சி பொற்றாமரை குளம் அப்படின்வாங்க. இந்த பொற்றாமரை குளத்துல என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா ஒரு கதை ஒண்ணு இருக்கு. யார் புலவர் பாட்டு எழுதினாலும் இந்த இடத்துல அந்த பாட்டை இந்த தண்ணியில வச்சு விடுவாங்களாம். அந்த பாட்டோட தரம் சரியாக இருந்ததுன்னு அந்த புற்றாமரை இதுல வந்து அப்படியே மிதந்து வர்றதாகவும் அது ஒரு நல்ல தரமா இருந்தது அப்படின்வாங்க. ஒரு கதையில என்ன சொல்லுவாங்க, திருக்குறளு இங்கதான் அரங்கேறினதான் சொல்றாங்க. பல இடத்துல நடந்தாலும் இதுவும் ஒரு கதையாக இருக்கும்போது நமக்கு கேட்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அப்போ ஒரு தரத்தை எப்படி வந்து ஒரு பாட்டுக்கு கூட நிர்ணயிக்கப்படுறதுல ஒரு தமிழன் எப்படி வாழ்ந்திருக்கான்ற அந்த கதை கூட நமக்கு சுவாரஸ்யமா இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். இது என்ன சீன் அப்படின்றத சொல்ல முடியுமா? நக்கீரா அருமையான விஷயம். என்னை நன்றாக பார், நான் எழுதிய தமிழ் பாட்டு குற்றமாடு. அப்ப இந்த சீனை எல்லாருக்கும் நமது அதாவது இந்த 70s 80s 60s 70s 80sல இருந்தவங்களுக்கு இந்த 90s கூட சொல்ல முடியும். இது வந்து இல்ல ஒரு ஆழமா பதிஞ்ச ஒரு விஷயம். இன்னைக்கு வரைக்கும் கேட்டா அந்த தர்மி அப்படின்ற கேரக்டர்ல அதுக்கு சிவாஜி கணேசன் நடிச்ச அந்த நாகேஷ் நடிச்சதுக்கும் அந்த சிவாஜி கணேசன் அது வந்து சிவபெருமானா தோன்றினதும் அதே நேரத்துல பாண்டிய மகாராஜாக்கு ஒரு சந்தேகம் வந்ததாகவும் அந்த சந்தேகத்தை தீர்க்கிறதுக்காக நமக்கு சிவபெருமானே வந்து நக்கீரரோட பாட்டை சோதனை செய்ததாகவும் அந்த தரம் எப்படி இருந்ததுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். கடைசியில கண்ணை திறந்தாலும் நெற்றிக் கண்ணை திறப்பிடும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லி அந்த நக்கீரர் அப்படின்ற அந்த கேரக்டர் இன்னைக்கும் நம்ம நெஞ்சில வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம மத்தியில இத்தனை ஆண்டுகள் கழித்து வாழ்ந்துட்டு இருந்தாருன்னா அவரோட தரம் என்ன அப்படிங்கிறது நமக்கு இதுல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சரி, இப்ப நம்ம சில இண்டிவிஜுவல் அதாவது தனிப்பட்ட கதாபாத்திரம் பார்க்கலாம். இது என்ன உங்களுக்கு தோணுது அப்படின்றத சொல்ல முடியுமா? இது என்ன இது நினைவுபடுத்துது உங்களுக்கு? சிபி சக்கரவர்த்தி சார் புறாக்காக தன்னுடைய ரொம்ப அருமையா சொன்னீங்க. இது சோழ மகாராஜா ஒரு புறாவுக்காக தன்னுடைய என்ன ஒரு பக்கம்
கழுகுவது அந்த இடத்துல அது வந்து எனக்கு இந்த புறாவை எனக்கு இரையாக வேண்டும் அப்படின்னு கேட்டப்போ அந்த நேரத்தில் ஒரு யாகம் செய்து கொண்டிருந்ததாகவும் சிபி சக்கரவர்த்தி என்னோட இடத்துல நான் தரேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தரம் என்ன அப்படின்னு ஒரு புறா அற்ப புறான்னு பார்க்காம அந்த இடத்துல அவரோட தரம் என்ன அப்படிங்கிறது நமக்கு இதுல இருந்து தெரிஞ்சுக்க முடியுது இல்லையா? அதுதான் நம்மளுடைய இதிகாசங்களும் இல்ல நம்மளோட புராண கதைகள்ல இருந்து ஒரு மனிதனோட தரம் என்ன, ஒரு இடத்தின் தரம் என்ன அப்படிங்கிறது நம்மள இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது இது என்ன அப்படின்றது உங்களால யோசிக்க முடியுதா? தஞ்சை பெரிய கோயில் நினைக்கிறேன் சார். பொற்கை பாண்டியர் சார். அருமையான விஷயம் மேடம். தேங்க்யூ மேடம். இந்த இடத்துல இது பாண்டிய மகாராஜாவை குறிக்கிற ஒரு கதை. அந்த கைய பாத்தீங்கன்னா இது வந்து பொன்னால் ஆன கை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஏன் இவருக்கு பொற்கை பாண்டியன் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்றதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது ஒரு நாட்டுல இந்த பாண்டிய மகாராஜாவோட நாட்டுல இருக்கும்போது அவரோட இயற்பெயர் வேற, இது வந்து ஒரு புனைப்பெயரா மாறின கதை. அவர் இருந்தப்போ அவர் நாட்டுல ராத்திரியில வந்து அவர் வந்து மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு போவாங்களாம். அப்போ ஒரு வணிகர் வந்து ஒரு வீட்டுல தன்னுடைய மனைவியை விட்டுட்டு நான் வெளியிட்டு ஊருக்கு செல்கிறேன், நீ பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு. அப்போ அந்த மனைவி சொல்லுவாங்களா, நீங்க என்னை விட்டுட்டு போறீங்க, எப்ப வருவீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க அந்த வணிகர் சொல்றாரு, நான் போயிட்டு ஒரு 2 நாள்லயோ இல்ல 3 நாள்லயோ திரும்பி வந்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ யார் இதை பாத்துக்குவாங்கன்னு நம்ம மகாராஜா இருக்காரு. அவர் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை, நீ தாராளமா நல்லபடியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்புனா அது இந்த ஆட்சியில ஒரு குறையே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி நமக்கு ஆட்சியில இருக்கிற இந்த காலகட்டத்துல அடுத்த நாள் ராத்திரி இந்த ராஜா வந்து மாறு விஷயத்துல வலம் வராது. அப்போ இந்த வலம் வரும்போது எந்த வீட்டுல அந்த வணிகர் கிளம்பி போனாரோ அந்த தெருல அந்த வீட்டுல எல்லாம் நல்லபடியா இருக்கான்னு பாக்குறதுக்காக அந்த வழியா போகும்போது ஒரு ஆணின் குரல் கேட்கறது இவருக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. அவங்க போனவங்க அவர் 3 நாள் ஆகும்னு சொன்னாரு இந்த வணிகர். இப்போ இந்த வீட்டுல ஒரு ஆண் குரல் கேக்குது, யாரு அப்படின்னு கேட்கும் யோசிக்கிறாரு. அப்போ அந்த சமயத்துல அந்த வணிகர் வந்து தன் மனைவியை சந்தேகத்துல நான் இல்லாத நேரத்துல யார் வந்து கதவை தட்டுறாங்கன்னு ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அப்போ இவர் என்ன செய்தாருன்னு அந்த தெருல இருக்க எல்லாரோட வீட்டு கதவையும் தட்டி விட்டு சென்றாராம். இது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தினாவும் மறுநாள் காலையில அந்த சபை கூடின உடனே அங்க எல்லாரும் வந்து இந்த இது வந்து ஒரு குறையா வந்து அந்த பாண்டிய மகாராஜா சொல்றாங்க. இப்ப பாண்டிய மகாராஜா சொல்றாரு, இருந்ததாகவும் அந்த இடத்துல அவருக்கு ஒரு பொன்னாலான கை வந்ததாகவும் அது சொல்றதுனாலதான் அவருக்கு அந்த நேரத்துல இருந்து பொற்கை பாண்டியன் அப்படின்னு பேர் வந்ததாகவும் ஒரு கதை இருக்கு. அப்போ இதுதான் அந்த தரம் அப்படின்றது நமக்கு இங்க தெரியுது. சரி, இது உங்க எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். என்ன அளவுக்கு உங்களால யூகிக்க முடியுதுன்றதை திருப்பி பார்ப்போம். இது என்ன இடத்துல சொல்லுதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். சிலப்பதிகாரம். கண்ணகி தன்னுடைய காற்றிலம்பை போற அருமை, ரொம்ப அருமை. இப்போ இந்த இடத்துல நம்ம சிலப்பதிகாரம் அப்படின்ற அந்த கதையோட இது எல்லாருக்குமே தெரிந்தது. கண்ணனும் கோவலனும் அந்த இடத்து தங்களுடைய நகரை விட்டு மதுரை நோக்கி பயணப்பட்டு வருகிறார்கள். அந்த இடத்துல வரும்போது அங்க தன்னுடைய கால் சிலம்ப வச்சு ஒரு புது வியாபாரம் பண்ணலான்னு கோவலன் போகும்போது அந்த பொற்கொள்ளர் வந்து ஒரு தவறான ஒரு கண்ணோட்ட இது சரியாக ஆராயாம அத கோவலனை கொண்டு வாருங்கள் சொன்னவங்க அந்த காவலர்கள் தவறா புரிஞ்சுக்கிட்டு கொன்று வாருங்கள் சொன்னதாகவும் அது மதுரையில இங்க நாம் குடியிருக்கும் இடத்துக்கு அடுத்துலதான் கோவலன் நகர்னு ஒரு நகர் இருக்கு. அதுல கோவலன் பொட்டல் அப்படின்னு ஒரு இடத்துல அங்கதான் வந்து கோவலனை கொன்றதாகவும் அதனால் கண்ணகி வந்து நமக்கு நீதி நியாயம் கேட்டு நேரடியா இவங்கள்ட்ட போய் பாண்டிய மகாராஜா சபையில இந்த நீதி இங்க இல்ல, நியாயம் இல்ல, தவறிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே அந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் யானோ அரசன் யானே கல்வன் அப்படின்னு சொல்லி உடனேயே அந்த சிம்மாசனத்துல இருந்து இறங்கி தன்னோட உயிரை துறந்தான் அப்படின்னு
அப்படின்றதுதான் இந்த கதை. அப்போ எப்படி ஒரு நிமிஷம் தன்னுடைய தரம் இல்ல மாறிவிட்டது அப்படின்னு தன்னுடைய அந்த தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டு புதிய தரத்தை நிறைந்தவர் தான் இந்த பாண்டிய மகாராஜா. அதே மாதிரி கண்ணகியோட கதை அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சரி, நம்ம இது வரைக்கும் நம்ம புராணங்கள் இதிகாசங்கள் அந்த இடத்துல இருந்து பார்த்துட்டோம். இப்போ நம்ம கொஞ்சம் மாறுபட்ட ஒரு கோணத்துல இருந்து பார்க்கலாம். உங்க எல்லாருக்கும் தெரிந்த அறிமுகமான நபர் இவர் யார் என்று கண்டிப்பா நம்ம ஃபவுண்டர் சார். இந்த இடத்துல இந்த ஃபவுண்டர் சார் இதோட இதுதான் 9 சென்ஸ் கன்சல்டன்ஸ் ட்ரைனிங் அண்ட் கன்சல்டன்ஸ் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நற்புலரி அப்படின்ற ஒரு அமைப்பை இத்தனை நாட்களாக 843வது நாள் நம்ம இன்னைக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தொடர்ந்து வருவதற்கான முக்கியமான காரணம் இதுதான் அப்படின்றது நமக்கு தெரியுது. இப்போ இவருடைய தரம் என்ன, இது எப்படி அவர் ஏற்படுத்தினார் அப்படின்னு இந்த தரத்தை உறுதி செய்வதற்கு அவர் இந்த நற்புலரின்ற ஒரு ஸ்தாபனத்தை ஏற்படுத்தி இத்தனை பேருக்கு வாய்ப்புகள் கொடுத்து அதுல தானும் பயணம் செய்து தான் மட்டுமே அனுபவிக்காம எல்லோருக்கும் வாய்ப்புகளை அள்ளி வழங்கி இந்த இடத்துல தன்னுடைய தரத்தை நிரந்தரம் செய்வதற்கு உறுதியா இருக்காரு, உறுதுணையா இருக்காரு அப்படின்றதுக்கு எவ்வளவு அழகான ஒரு உதாரணம் இதுக்கு மேல இல்லைன்றது என்னோட தனிப்பட்ட கருத்துனால நான் இந்த இடத்துல இருக்கிறேன். சரி, இப்ப நம்ம கொஞ்சம் இந்த தரம் நிரந்தரம்ன்றத பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம். தரம் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த தரம் தொடர்ந்து வருவதற்கு யார் காரணம், என்ன காரணம் அப்படின்றது தான் நம்ம இங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இது இருக்கு. அந்த இடத்துல ஏதாவது ஒண்ணு குறைஞ்சதுன்னா ஏதாவது ஒண்ணு இழுத்துட்டு போற மாதிரியும் ஓட்டினாவது ஒண்ணு இல்ல சரியான திசையில பயணம் செய்யாதப்போ அவர் என்ன செய்யறாருன்னு அந்த இடத்துல தான் மட்டும் இல்லாம தன்னை சார்ந்தவர்கள் யாராவது இருந்தாலும் எல்லோரும் சரியான திசையில் போக வேண்டும் அப்படின்றாங்க. அப்போ இந்த இடத்துல அந்த கண்ட்ரோல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. அதனாலதான் இந்த இதுக்கு முக்கியமான விஷயமா நம்ம பாக்குறோம் அப்படின்றலாம். சரி, இப்போ நம்ம அடுத்தது இங்க பாருங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது என்ன, இது என்னது, இத பார்த்தாலே இருக்கு, எலக்ட்ரிக்கல் மீட்டர். இது வலது அத 230 வோல்ட்ஸ் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கிறது. அருமையான விஷயம். தேங்க்யூ வெரி மச். எல்லாருமே சொன்னீங்க. எனக்கு யார் யாரெல்லாம் பேசினார்கள் என்று பார்க்க முடியாத காரணத்தால் இடத்துல இதுல நம்ம பார்க்கக்கூடிய என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, இந்த 230 வோல்டேஜ் அப்படிங்கிறது, அப்ப இந்த வோல்டேஜ் அப்படிங்கிறது எப்பொழுதுமே ஒரே மாதிரி வரணும்னு எதிர்பார்க்கணும். பிளக்சுவேஷன், அதாவது இது தொடர்ந்து கொஞ்சம் குறையலாம் கொஞ்சம் கூடலாம் அப்படின்னு அந்த அளவு குறியீட்டு அளவை தாண்டி போகக்கூடாது, அதை விட கம்மியாகவும் வரக்கூடாது. இதை விட குறைந்து சென்றால் நமக்கு என்ன ஆகும்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். குறைந்து சென்றால் என்ன ஆகும், இன்னைக்குலாம் நமக்கு பீக் சம்மர்னு சொல்லக்கூடிய அந்த முக்கியமான அந்த இடத்துல பயங்கரமான இதுல இருக்கும். நமக்கு இது ஜாஸ்தி ஆச்சுன்னா நமக்கு குறைஞ்சதுன்னா நமக்கு ஏசி ஒர்க் ஆகாது, இல்லாட்டா நம்மளுடைய எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எதுவுமே எதுவுமே நம்மளோட ஒர்க் ஆகாது. அதே இது அதிகமா போச்சுன்னா நம்மளுடைய மின் சாதனங்கள் எல்லாம் கெட்டு போகும் அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல முக்கியமா நம்ம பாக்குறது என்னன்னா, இது சரியான அளவுல இருக்கிறதுக்கு எது துணை புரியுது, இது சரியான இடத்துல அளவுல இருக்கிறதுக்கு எது துணை புரியுதுன்னு நினைக்கிறீங்க? அதான் என்னோட கேள்வி. தேங்க்யூ வெரி மச் சார். அப்போ வெரி குட் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். டிரான்ஸ்ஃபார்மர் கண்டிப்பா சார். சோ இதுதான் நம்ம யூஸ் 230 வோல்ட்ஸ் அப்படிங்கிறது. இந்த ஸ்டாண்டர்ட் இது ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஐரோப்பியா மற்றும்
ஏசியா, அதே நேரத்துல சில ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல யூஸ் பண்றோம். இந்த 230 வோல்ட்ஸ் யூஸ் பண்றது அதே மாதிரி இன்னொரு ஸ்டாண்டர்டைசேஷன் என்னன்னா 110 வோல்ட்ஸ், அதுல 60 ஹெர்ட்ஸ் அப்படின்ற இந்த இடத்த இந்த ஃப்ரீக்வன்சியை மாத்தி யூஸ் பண்றோம் அப்படின்றதுல யூஸ் பண்றோம். அப்போ இந்த வீட்டுக்குள்ள நம்ம யூஸ் பண்றது எல்லாமே ஒரு ஸ்டெபிளைசர் அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடியது. நம்ம சார் சொன்ன மாதிரி அதுக்குள்ள இருக்கிற ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வெளியிலயும் இருக்கலாம், சில நேரத்துல சில சாதனங்களில் அந்த ஸ்டெபிளைசர் செய்யக்கூடிய உள்ளேயும் இருக்கு அப்படின்னா இது ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் 2 வேற முடியும். அப்போ இத நம்ம ஒரு காமன் மேன், ஒரு சாதாரண ஒரு மனிதரின் புரிந்து ஒரு கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கும்போது ஒரு ஸ்டெபிளைசர் அப்படிங்கிறது ஆர் வோல்டேஜ் ரெகுலேட்டர் அப்படின்றது, இந்த ரெகுலேட்டர்ன்றதுதான் முக்கியமான விஷயமா இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை பயணத்துல இந்த எத்தனை ரெகுலேட்டர்ஸ் இருக்கு, இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, பின்புலத்திலிருந்து எப்படி நம்மளை இயக்குறாங்க, அதனால நம்மளோட தரம் எப்படி நிரந்தரமா இருக்குன்றத பத்தி நான் பேசுறதுக்காக தான் இன்னைக்கு அந்த இடத்துல இருந்து இங்க வந்திருக்கேன். சோ இந்த தனி மனித தரமோ இல்லாட்டா ஒரு இடத்தின் தரமோ இல்லாட்டா ஒரு சொல்லக்கூடிய ஒரு எலக்ட்ரிக்கலோட தரமோ நிர்ணயிக்கிறதுக்கு இந்த அத ரெகுலேட்டர் அப்படிங்கிறது ஒரு அவசியமான ஒண்ணா இருக்கு அப்படின்றதுலாம். அப்போ நம்ம வாங்கக்கூடிய பொருட்களின் தரம் அப்படின்னா இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இது BIS. இதோடைய பழைய பேர் ஒண்ணு இருந்துச்சு. இது எல்லாருமே நம்ம இந்த தளத்துல இருக்கவங்க நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னு நான் நம்புறேன். இதோட பழைய பேர் என்னன்றது நீங்க சொல்ல முடியுமா? BIS. ரொம்ப நன்றி சார். இதுதான் அதோடைய சரியான இது. நம்ம எது பேசினாலும் நான் பேசினா ISI தரத்தோட இருக்கும் அப்படின்னு சில பேர்லாம் நம்மளுடைய நடையில கூட சாதாரண பழக்கத்துல கூட இருந்துச்சு. இவர் பெரிய ISI தரத்தோட தான் பேசுவாரு அப்படின்ற மாதிரி இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்ம அப்ப இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு நம்ம இந்தியாவில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களின் மதிப்பீடுகள் எல்லாமே இந்த BIS அப்படின்ற இந்த தரம் அப்படின்றது உலக அளவுல நிறைய தர நிர்ணயங்கள் இருந்தாலும் இந்திய அளவுல இந்திய கட்டுப்பாட்டு இதுல இருக்கும்போது இது சில சர்வீசஸ் மற்றும் ப்ரொடக்ஷனுக்கு இது ரொம்ப அருமையா பாக்குறாங்க. நம்ம வாங்கக்கூடிய தங்க நகைகள், இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் என்னன்னா தங்க நகைகள், அது நமக்கு இந்த ஹால்மார்க் இதெல்லாம் இவ்வளவு இருக்கு அப்படின்னா 916 அப்படின்றதெல்லாம் இந்த இதுக்கு ஒரு கோடு நம்பர் கொடுத்திருப்பாங்க. நீங்க இதுக்கு BIS ஒரு ஆப் இருக்கு, அந்த ஆப்பை டவுன்லோட் செஞ்சு நமக்கு அந்த நம்பரை இது பண்ணினா இவங்க இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க, நீங்க தாராளமா வாங்கலாம் அப்படின்னு இவங்களோட சர்டிபிகேஷன் இருக்குன்னு சொல்றதுதான் இந்த தரம் நிரந்தரம் அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ற இந்த BIS ஓட முக்கியமான வேலையா நான் பாக்குறேன். இவங்க இது என்னது சார்? RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. சரிங்க சார். இவங்களோட வேலை என்னவா இருக்கும் நிறைய எழுதி இருக்கும். இவங்கள நமக்கு இது இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியானா நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம், இந்த பேங்க்ல பண்ண முடியாது. இது என்னது சார்? பேங்க் ஆஃப் பேங்க்ஸ் அவங்க தான் ரெகுலேட் பண்றாங்க. எல்லா பேங்கையும் ரெகுலேட் பண்றது அவங்க தான். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் சார். அழகா சொன்னீங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, இதை வந்து நான் என்னுடைய சிறு வயதுல ஆனந்த விகடன் அப்படின்ற போது இந்த துணுக்குகள் ஜோக்ஸ் அதெல்லாம் படிக்கும் போது அதுல ஒரு சொல்லியிருப்பாங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு நடிகை கிட்ட அவங்கள்ட்ட போய் கேட்கிறாங்களாம், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, எனக்கு அவங்க உடனே அவங்களுடைய அறியாமை எப்படி இருக்குன்றதுக்காக அவங்க சொல்றாங்க, இது அந்த பேங்க்ல கூட நான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கேன், ஆனா இன்னும் பண்ணல அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அதை வந்து அவங்கள மட்டம் தட்டுறதுக்காக சொல்லல, அதை வந்து ஒரு ஜோக்கா படிச்சேறதுக்காக சொன்னேன். ஆனா இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால ரொம்ப வருஷத்திற்கு முன்னாடி வரைக்கும் நம்மளால ஒரு அக்கௌண்ட் அப்படின்றது ஓபன் பண்ண முடியாது. இவங்க நம்ம இந்தியால இருக்கக்கூடிய பேங்கிங் சிஸ்டத்தை ரெகுலேட் பண்ற ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இன்னைக்கு முன்னாடி காலத்துல எல்லாம் பார்த்தோம்னா சில பேங்க்ல பணம் போட்டோம், திவால் ஆயிடுச்சு, அந்த பேங்க்ல பணம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா இன்னைக்கு பிரைவேட் பேங்க்ஸும் இன்னைக்கு இல்ல பப்ளிக் பேங்கா இருக்கட்டும், அது கவர்மெண்ட் ஓன் பப்ளிக் பேங்கா இருந்தாலும் சரியான திசையில போயிட்டு இருக்கு, அவங்க சரியாதான் செயல்படுறாங்க அப்படின்றதுக்கு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் நிறைய விஷயங்களை இந்த பேங்க் வச்சிருக்காங்க. ஒரு பேங்க் திவாலாக வாய்ப்பே இருக்காது, அப்படி ஒரு சில நேரத்துல வந்தா கூட அடுத்த பேங்க் அதை டேக் ஓவர் பண்ணிடும் அப்படின்னு. அதற்கு காரணம் அவங்களோட தரம், சேவையா இருக்கட்டும் இல்லாட்டா அவங்க வாடிக்கையாளர் பணமா இருக்கட்டும், அவங்க கொடுக்குற லோன் திரும்பி வருதா இருக்கட்டும், அதெல்லாம் பேங்க் இன்னைக்கு சரியான திசையில போயிட்டு இருக்குன்னு அது இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பெரிய பங்கு இருக்கு
இருக்குன்றதை நம்மளால மறுக்கவே முடியாது. அவங்களுடைய கொள்கைகளும் அவங்கதான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம யூஸ் பண்ற அந்த ரூபாய் நோட்டின் இதை கொடுக்கறதுக்கான அந்த தரம் என்ன அப்படின்றத ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மட்டும்தான் யூஸ் பண்றாங்க. அது அவங்க அச்சடிக்காத ஒரே ஒரு ரூபாய் நோட்டு எதுன்னா அது ஒரு ரூபாய் நோட்டு மட்டும்தான். அந்த ஒரு ரூபாய் நோட்டு இப்ப இல்ல, இப்ப காயினா வர ஆரம்பிச்சிச்சு, எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த காலத்துல இருந்து அது பண்ணினது ஒரு ரூபாய் நோட்டை அச்சடிச்சது யாருன்னு கேட்டா மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை ஏன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த காலத்துல அது இருந்த ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ்க்காக வச்ச ஒரு சிஸ்டம் தாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் எல்லா நோட்டையும் எல்லா ரூபாய் நோட்டுகளும் நாணயங்களும் வெளியிடும் ஒரே ஸ்தாபனம் அப்படின்னு சொல்லலாம். இதற்கு மத்திய அரசின் உத்தரவாதம் இருக்கு அப்படின்றது நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எவ்வளவு பெரிய வேலை செய்யுது, நமக்கு சேவை குறைபாடு இருக்கா, அது எங்கள்கிட்ட கொண்டாங்க. அப்ப இவங்க எல்லாத்தையும் பாக்குறாங்க. ஒரு வங்கி இவ்வளவு பணம் தான் வச்சுக்கணும், மிச்ச பணத்தை எங்க வைக்கணும் அப்படின்றது சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது பயங்கர சக்தி வாய்ந்த ஒரு ரெகுலேட்டர், அதாவது ஒரு ரெகுலேட்டர்ன்றது தெரிஞ்சுக்கலாம். சரிங்க சார், நேற்று நம்ம ஸ்ரீநிதி மேடம் இதை பத்தி பேசிட்டாங்க. ஆனாலும் நான் இந்த இடத்துல இதை கண்டிப்பா கொண்டு வரணும்னு நினைச்சேன். இது என்ன இருக்கு, என்ன பண்ணுதுன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். யூபிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம இன்னைக்கு நிறைய டிரான்சாக்சன்ஸ் யூஸ் பண்றோம். அதை நம்ம கூகுள் பே, போன்பே, இல்லாட்டினா பேடிஎம் இல்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்றோம். ஒரு தவறுதலா யாரோ ஒருவருக்கு நாம் பணம் அனுப்பிவிட்டோம் அப்படின்னு அந்த பணத்தை திருப்பி நமக்கு அக்கௌண்ட்டுக்கே வந்துடும் அப்படின்னு சொல்றதுக்காக முக்கியமான விஷயம் இவங்க வகுத்த வழிமுறைகள் தான் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கிறது ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அதனாலதான் நான் இந்த இடத்துல இவங்களை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்னு. நமக்கு இன்னைக்கு சரியான திசையில போயிட்டு இருக்குன்னு அதுக்கு காரணம் இந்த NPCI பங்கு அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ இன்னைக்கு எங்க போனாலும் இன்னைக்கு சில்லறை இல்லை. இன்னைக்கு நானு ஒரு சின்ன ஒரு இருந்தப்போ 2 ரூபா சில்லறை இல்லைன்னு, அதனால என்னங்க ஜிபே பண்ணுங்க, இல்ல கூகுள் பே பண்ணுங்க, இல்லாட்டா போன்பே பண்ணுங்க அப்படின்னா. அப்போ இன்னைக்கு நம்ம கிட்ட கட்டணம் அவசியம் இல்லாம கூட நம்ம அதை வாங்க முடியும் வந்திருக்கு. காரணம் NPI அப்படிங்கிற கேட்டாலும் எந்த இடத்துல இருந்தாலும் ஏர்லி ரிட்டையர்மெண்ட் சொல்லுவாங்க. ஒண்ணு மியூச்சுவல் ஃபண்டு, அடுத்தது சொல்லுவாங்க இந்த பங்கு சந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னாங்க. அப்ப இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது சரியான திசையில போகுதா, இதுல ஏற்ற இறக்குகளை எப்படி மேற்பார்வையிடணும், இதுல முக்கியமா இந்த சாதாரண முதலீட்டாளர்கள் என்னெல்லாம் செய்யக்கூடாது, என்னெல்லாம் செய்யணும், அவங்க எவ்வளவு இந்த இடத்துல பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக செபி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இன்னைக்கு நிறைய இவங்க மேல விதிக்கிறாங்க. அந்த ஸ்டாக் மார்க்கெட் வரக்கூடிய செய்யக்கூடிய அந்த நிறுவனங்களா இருக்கட்டும், அதாவது இந்த புரோக்கரேஜ் நிறுவனங்களா இருக்கட்டும், அவங்களோ இல்லைன்னு அவங்களுக்கு என்னெல்லாம் ஆலோசனை வழங்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு சில பயங்கரமான கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. அப்ப இவங்களோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, பெருமுதலீட்டாளர்கள் எல்லாரையும் பலனடையணும் அப்படின்ற இடத்துல அந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது இவங்க ரொம்ப அழகா கொண்டு வராங்க. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் செபியோட ரூல்ஸ் அப்படின்றது. அப்ப செபி என்ன செய்யறாங்க, நிறைய கோர்சஸ் எல்லாம் நடத்துறாங்க. அது இன்னைக்கு இருக்கிற நிலைமையில கேட்டா வீட்டில் இருக்கும் பெண்மணிகள் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றவங்க கூட சின்ன சின்ன விஷயங்களா கேட்டுக்கிட்டு பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்களுடைய கோர்சஸ் இருக்கு. இதுல நிறைய ஃப்ரீ கோர்சஸும் இருக்கு. அதனால யாரெல்லாம் பயனடையணும்னு நினைக்கிறவங்க இந்த வெப்சைட்ல எல்லாம் போய் பாருங்க, உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்றது. அதனால அந்த வெப்சைட்டையும் போட்டிருக்கேன். அடுத்தது போலாம், நமக்கு தெரிஞ்ச இன்சூரன்ஸ் ரெகுலேட்டர் இந்த IRDAI அப்படிங்கிற இந்த இன்சூரன்ஸ் துறையில இவங்களோட கட்டுப்பாடு கீழே தான் இருக்கிற எல்லா லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாருமே இருக்காங்க. நான் நினைக்கிற அளவுக்கு என்னுடைய பாலிசியோட பிரீமியம் இது பண்றதுக்கு அவங்க வைக்க முடியாது. அது வைக்கிறதா இருந்தா இவங்ககிட்ட ஒப்புதல் வாங்கி இவங்க
சந்தையோட இருக்கிற சந்தை சார்ந்து இருக்கிற அதோட ஒத்து போகுதான்னு பார்த்துட்டு அது மட்டும் கிடையாது. நம்ம எல்லாருக்கும் கொரோனா வந்தப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ்ல பிரீமியம் எல்லாம் ஜாஸ்தியா இருக்குன்றது நிறைய பேரோட கருத்தா இருந்தது. ஆனா இது இன்னைக்கு ஒரு காமன் மேன், அதாவது ஒரு சாதாரண மனுஷனும் குறைந்த அளவுல காப்பீடு எடுக்கணும் அப்படின்றது கவர்மெண்ட் நடத்துற அதை பத்தி சொல்லல. இவங்க சிறிய அளவுல ஒரு முதலீடு போட்டு அவங்க ஒரு பிரீமியம் கண்ண முடியும் அப்படின்னு சொல்றது. இத எல்லா காப்பீட்டு நிறுவனங்களும் இது irrespective ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க. அப்ப இந்த அளவுக்கு இந்த இன்சூரன்ஸ் ஃபார்மேட் பண்றதுக்கு முக்கியமான ஒரு இது வந்து இந்த இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி அப்படின்றது தெரிஞ்சுக்கிறோம். அப்போ டைம் கிடைக்கும் போது இவங்களோட வெப்சைட்டை கண்டிப்பா போய் பாருங்க. நமக்கு நிறைய வந்து இல்லையா சந்தாதாரருக்கு எவ்வளவு விஷயம் தேவை அப்படிங்கிறது எல்லாமே இந்த இடத்துல கிடைக்கும். கடைசியில நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடியது நம்ம இன்னைக்கு கனெக்டடா இருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா கம்யூனிகேஷன். அப்போ நம்ம ஆல்ரெடி சார் இருக்காரு, அவர் நம்ம பெரிய ஜாம்பவான். அவங்க எல்லாத்தையும் நம்ம கம்யூனிகேஷன்ஸ்ல எந்தெந்த ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணணும், எந்தெந்த அலைக்கற்றை யூஸ் பண்ணணும், அதெல்லாம் சொல்லக்கூடியதுதான் இந்த டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எவ்வளவு தூரம் வரைக்கும் நம்ம இந்த சந்தாதாரருக்கு ஒரு ரீசார்ஜோ இல்லாட்டினா அதுக்கான இது பண்ணணும் அப்படிங்கிறது இந்த டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட முக்கியமான பங்கு இருக்கு. அவங்க பண்ண சொல்லாம யாருமே எதுவுமே செய்ய முடியாது. அப்போ நம்மளுடைய இந்தியால நம்ம வாழும்போது நம்மளுக்கு ஒரு தரமான சேவை கிடைக்கிறதுக்கு இவ்வளவு பேரு நமக்கு பின்னாடி உழைச்சிட்டு இருக்காங்க. அவங்க ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இருக்கிறதுனாலதான் நம்மளோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சுமூகமா போயிட்டு இருக்கு. நான் காண்பித்தது ப்ராபபிலி இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்ச அமைச்சிருக்கேன். இதுதான் இவங்களோட பங்கு அப்படின்றது அவருக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்த Thank you very much for your quality time. வாய்ப்பு கொடுத்ததுக்கு back to you, sir. Sir? Yes, sir. Sir, founder sir. Yes, sir. Thank you so much, sir. நண்பர்களே, இன்று அதிகாலை வேளையில் ஒரு மிக சிறப்பான நாள் தொடக்கத்தை வழங்கின இன்றைய நாள் பயிற்றுனர், இன்றைய நாள் பேச்சாளர் வெங்கட்ரமன் சார் அவர்களுக்கு நற்புலரின் சார்பாக மனதார்ந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்திக்கிறோம். தொடர்ந்து இன்று பிறந்தநாள், திருமணநாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடுற நபர்கள் யாராவது இந்த தளத்தில் இருந்தால் சொல்லலாம். இல்லை அப்படின்னா இன்று பிறந்தநாள், திருமணநாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடுற இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நல்லவங்களுக்கும் நற்புலரின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பின்னோட்டம் வழங்க விரும்புகிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். முதலாவது ரமேஷ் சார், நீங்கள் இன்வைட் பண்ணி பேசலாம் சார். அனைவருக்கும் நற்புலரி. வெங்கட்ராமன் சார் பின்னோட்டமே ஒரு செஷன் மாதிரி இருக்கும். இன்னைக்கு செஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்டான ஒரு கோணம். நம்ம பார்த்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு இதிகாசங்களா இருக்கட்டும், புராணங்களா இருக்கட்டும், அதுல வர கேரக்டர்ஸ் உடைய அவங்களுடைய தரம், அவங்களுடைய குணாதிசயங்கள் அது எப்படி யூனிக்கா இருந்தது. ஒரு கர்ணன் இருக்கட்டும், ராமர் இருக்கட்டும், ஒரு அப்பாவை பார்த்து நல்லதும் கத்துப்பாங்க, நல்லா இல்லாததும் கத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தசரதனையும் ராமனையும் சொன்ன விஷயங்கள், அந்த மாதிரி நம்ம இருக்கிற நகைகள் பத்தி, கோல்டு பத்தி, ரிசர்வ் பேங்க் பத்தி பல தகவல்கள், நம்ம எதிர்பாராத பல விஷயங்கள், நம்ம கேள்விப்படாத பல விஷயங்களை ரொம்ப அருமையா அவருடைய ஒரு கம்பீரமான ஒரு பிரசன்டேஷன் மூலமாக, குரல் மூலமாக கொடுத்து சென்றிருக்கிறாரு. ரொம்ப மகிழ்ச்சியான டே இன்னைக்கு. என்னன்னா நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணோம். தரம் நிரந்தரத்துல இத்தனை பரிமாணங்கள் நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்க வச்ச ஒரு பிரசன்டேஷன் சார். ரொம்ப வெரி நைஸ் பிரசன்டேஷன், ரொம்ப அருமையா இருந்தது சார். தேங்க்யூ ரமேஷ் சார். நாராயணன் சார், நீங்கள் இன்வைட் பண்ணி பேசலாம் சார். சார் எல்லோருக்கும் வணக்கம். கேக்குதா? கேக்குது சார், பேசுங்க சார். வெங்கட்ராமன் சார்,
தரம் நிரந்தரத்துக்கு நீங்களே உதாரணம் ஆயிட்டீங்க. இதே நட்புலரியில முதல்ல பேச வரும்போது எனக்கு பேசவே தெரியாது அப்படி இப்படின்னு சொன்னது, இன்னைக்கு வந்து பிரசன்டேஷனா இருக்கட்டும், பிபிடியா இருக்கட்டும், எல்லாமே ஒரு தரமா இருக்கு. அதாவது தரம் நிரந்தரமா எண்ணி இருக்கணும். நீங்க இன்னும் பல நிகழ்ச்சியில கடந்து பல தகவலை கொடுக்கணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ நாராயணன் சார். சரவணன் சார், நீங்கள் இன்வைட் பண்ணி பேசலாம் சார். அனைவருக்கும் நற்புலரி நற்காலை வணக்கம் சார். செக்ஷன் நல்லா இருந்தது சார், நிறைய பல தகவல்களை சொன்னீங்க. வாழ்த்துக்கள் சார், வாய்ப்புக்கு நன்றி சார். நன்றி சரவணன் சார். பிரதீவராஜன் சார், நீங்கள் இன்வைட் பண்ணி பேசலாம் சார். பிரதீவராஜன் சார். எஸ் சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு செஷன் வந்து வெங்கட்ராமன் சார் செஷன் வந்து எப்பவுமே சூப்பரா இருக்கும். அதாவது அவங்களுடைய ஃபீட்பேக் எப்பவுமே நல்லா இருக்கும், ரொம்ப அருமையா கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு செஷன் வந்து ரொம்ப அருமையா அவங்களுடைய இது இருந்தது. அதாவது இன்னைக்கு வந்து ஒரு ஒரு 45 இயர்ஸ்க்கு மேல இருக்கிறவங்களுக்கு தான் அந்த சொன்ன சப்ஜெக்ட்ஸ் எதுவுமே புரியும். ஏன்னா இலக்கியங்கள் காப்பியங்கள் எதுவுமே எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தமிழ் சப்ஜெக்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். யாரும் படிக்கிறாங்களாங்கிறது தெரியாது. நிறைய கிளாஸஸ்ல வந்து தமிழே கிடையாது. 11th 12th தமிழே கிடையாது. நம்மளாம் காலேஜ் ஃபைனல் இயர் வரைக்கும் நம்ம தமிழ் படிச்சிருப்போம். அந்த பாக்கியம் இன்னைக்கு பசங்களுக்கு கிடையாது. இலக்கியங்கள் காப்பியங்கள்ல இருந்து சில விஷயங்களை எடுத்து சொல்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அது ரொம்ப அருமையா சொல்லியிருந்தாங்க. ஸ்லைட் சூப்பரா இருந்தது சார், ரொம்ப சிம்பிள் சூப்பரா இருந்தது. அந்த பிக்சரை கொண்டாந்து கண்ணுக்கு முன்னாடி நிப்பாட்டினது, திருவிளையாடல இருந்து எல்லாமே எல்லாரும் எல்லாரும் டைலாக் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னன்னு சொல்ல கேட்கும்போது ரமேஷ் சார் சொன்னது, நான் சொன்னது ஃபுல்லா நேர டைலாக் டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பிரசன்டேஷன் இருந்தது. நம்ம சுத்தி வந்து நம்மளுடைய கவர்மெண்ட், நம்மளுடைய சொசைட்டி வந்து தரத்தை வந்து நிரந்தரம் பண்றதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எடுத்து அதை வந்து சொன்னது RBI, SEBI எல்லாம் சொன்னது வந்து ரொம்ப சூப்பர் சார், ரொம்ப அருமையா இருந்தது. வித்தியாசமா ஒரு பிரசன்டேஷன் சொல்ல முடியும். மற்ற இதெல்லாம் பண்ணியிருந்தோம். இது வந்து நீங்க போட்டது ரொம்ப வித்தியாசமான பிரசன்டேஷன். நல்லது. தேங்க்யூ ஸோ மச் பிருத்திவிராஜன் சார். ராமசுப்ரமணியன் சார், நீங்கள் இன்வைட் பண்ணி பேசலாம் சார். தேங்க்ஸ் சார். சார் ரொம்ப அருமையான செஷன் சார். இவ்வளோ நாள் வந்து அதாவது இந்த பாயிண்ட் வந்து யாரும் டிஸ்கஸ் பண்ணாத ஒரு பாயிண்ட் இன்னைக்கு வந்து பண்ணியிருக்கீங்க. இந்த ரெகுலேட்டரி பாடிஸை பற்றி பேசியிருக்கீங்க. அது நல்லாவே புரிஞ்சுது சார். ஆக்சுவலாக இப்போ பேங்க்ல நமக்கு வந்து ஒரு பிரச்சனை வருதுன்னா நமக்கு வந்து பேங்க் வந்து ஹெல்ப் பண்ணாம இருப்பாங்க. பட் ஆனால் பேங்க் நம்ம வந்து ரெகுலேட்டரி பாடிஸ்க்கு போலாங்கிறது வந்து ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க. ஏன்னா எல்லாத்துமே வந்து we are all facing ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ் வந்து நம்ம பேங்க்ல வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். பேங்கா இருக்கட்டும், இன்சூரன்ஸ் நம்ம கிளைம் பண்றப்போ ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒரு இன்சூரன்ஸ், ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து டெய்லி பேசிஸ்ல நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு 1 ஸ்டெப் மேலையும் வந்து போலாங்கிறத வந்து ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ராமசுப்ரமணியன் சார். லாவண்யா மேம், நீங்கள் இன்வைட் பண்ணி பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரொம்ப சிறப்பா இருந்தது சார் செஷன். அதுவும் அந்த கொஸ்டின் கேட்டு ஒவ்வொருதையும் அப்படி இது பண்ணி எல்லாத்தையும் நமக்கு ரிவைன் பண்ண மாதிரி நிறைய பேர் மென்ஷன் பண்ணாங்க. அது வந்து நல்லா இருந்தது. நமக்கு இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம், நம்மளோட சப்ஜெக்டாவே இதெல்லாம் நம்ம படிச்சோம். நீங்க சொன்ன மாதிரி இப்ப கற்க குழந்தைங்க எல்லாம் இதெல்லாம் மிஸ் பண்றாங்க. ஸோ பேசிக்காவே இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இதுல இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு கதை வடிவா, ஒரு இது வடிவாவே நம்மளோட வாழ்க்கையிலே அது ஒன்றி போன மாதிரி கொண்டு வந்திருந்த ஒரு காலம் இருந்தது. ஸோ அதை ஞாபகப்படுத்துச்சு இது திருப்பி. ரொம்ப சிறப்பா இருந்தது சார். அது பிளஸ் கரண்ட் ரெகுலேட்டரி பாடிஸ் டீடைல்ஸ் எல்லாம் சொன்னது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. வண்டர்ஃபுல் செஷன் சார். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச் லாவண்யா மேம். தாமோதரன் சார், நீங்கள் இன்வைட் பண்ணி பேசலாம் சார். அனைவருக்கு இனிய காலை வணக்கம். இன்று சாருடைய செஷன் மிக மிக சிறப்பு சார். ஏன்னால் இதிகாசங்கள், புராணங்கள் இவற்றை நற்புலரி யாருமே இதுவரை கூறியதில்லை. ஒரு சிறப்பான செஷன். ஆரம்பமே மிக எளிமையாகவும் புராணங்களை பற்றி விளக்கமாகவும் கூறிய வெங்கட்ராமன் சார் அவர்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. அவருடைய செஷன் என்றாலே எல்லோரும் கேட்க ஆவலாக இருக்கும் ஒரு
உங்கள் செஷன் அது இவ்வளவு சிறப்பாக பல விஷயங்களை, நிறைய விஷயங்களை தரம் நிரந்தரம் என்று எதிரில் இருக்கின்றது என்பதை மிக விளக்கமாக இந்த செஷனில் எடுத்ததற்கு மிக்க மகிழ்ச்சி. அவர்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நற்பொழுதைக்கு. குமரேசன் சார் உங்களையும் தரத்தில் உயர்த்தி இருக்கின்றார். அவருக்கு என்னுடைய மகிழ்ச்சியான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தாமோதரன் சார். வீரசேகரன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். அன்புகளுமைய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். கோல்டன் ரிசர்வ்னு ஒரு கோல்ட வாங்கி வச்சுட்டு நாட்டுல எவ்வளவு பணப்புழக்கம் இருக்கோ அதை விட அரசாங்கத்திலேயோ இதுல இருக்கணும்னு கோல்டா ரிசர்வ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யார அது மாதிரி கோல்டு நமக்கெல்லாம் சேர்ந்த கோல்டு ரிசர்வாயர் அப்படின்னு சொல்லலாமா, அல்லது நம்ம எல்லாம் ஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடிய அல்லது ரெகுலேட் பண்ணக்கூடிய அல்லது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அப்படி சொல்லலாமா, அல்லது நம்மள உள்ள குறைகளை மாற்றிட்டு ஸ்டெப் அப் பண்ற டிரான்ஸ்பார்மர் தான் சாரு அப்படின்னு சொல்லலாமாங்கிற இந்த 3-4 விஷயங்களையும் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இது எல்லாத்துக்கும் பொருந்துங்கிற மாதிரி பல்வேறு செய்திகளை இதிகாசத்துல தொடங்கி நமக்கு இந்த பொற்கை பாண்டியன்ல இருந்து எல்லா வரலாறு இதிகாசம் எல்லாத்தையும் ஒரு கோர்வை பிடித்து கொண்டு கொடுத்திருக்காரு ஐயா. அவர்களுக்கு நன்றிங்கிற ஒரே ஒரு வார்த்தையை சொல்றதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியல. அந்த நன்றியோட ஒண்ணு சேர்த்து அன்பான நன்றி அப்படின்னு வேணா நம்ம நிச்சயமா சொல்லிக்கலாம். அதனால அன்பு வேண்டுகோள், அடிக்கடி வாருங்கள், உங்கள் அமுதத்தை பருக தாருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி வீரசேகரன் சார். ஹீரர் வெங்கட்ரமன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு ஒரு அருமையான செஷன் டிபிடி பிரசன்டேஷன் கேட்க வச்சிருது. அந்த ஏரியா பத்தி நமக்கு தெரியாதுப்பா, இருந்தாலும் அதை பத்தி தெரிஞ்சுக்கணுமாங்கிற அந்த ஆர்வம் அந்த படமும் அதுல இருக்கக்கூடிய விளக்கமும் அது ரொம்ப வேல்யூபிளா பார்த்தேன். சார், லைப்ரரிக்குள்ள கூப்பிட்டு போயிட்டீங்க. எந்த புக் எடுக்கிறது அப்படின்னா, புக்கெல்லாம் எடுக்க வேணாம், ஒன்னொன்னா அந்த புக்கோட அட்டையை உள்ள இருக்கிற என்ன விஷயம்ங்கிற அந்த எசன்ஸ் ஆஃப் தட் தாட். அதாவது இந்த பொற்கை பாண்டியனை சொல்லும் போது அவ்வளவு தூரமாடா, அது எங்க அப்பா கதை சொல்லுவாரு, சொல்லும் போது கேட்டிருக்கேன். அது அவ்வளவு வேல்யூபிளா பார்த்தேன் நான். அதாவது என்னன்னா, இதே மாதிரி நீங்க கொடுத்த தாட்ல எனக்கு அப்படியே சுவாசத்தை, எனக்கு மூச்சு காத்து எனக்கு ஞாபகம். இது இல்லாம இருக்க முடியாது அப்படிங்கறதான் நீங்க பிக்சரைஸ் பண்ணீங்க. மூச்சு காத்து இல்லாம இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. அது இயற்கை கொடுத்த குவாலிட்டிங்கிறது, இயற்கை குவாலிட்டி, இறைவன் ஒரு குவாலிட்டி. அந்த 2 குவாலிட்டியும் கொஞ்சம் டச் பண்ணி நான் மனசுக்குள்ள டச் பண்ணது, அதை சொல்லணும்னு நினைச்சேன். அதே மாதிரி இங்க பேசுற மக்கள் என்னன்னா, ஒரு விஷயத்த யூஸ் பண்ணிருப்போம். ஈவன் ஜிபே பே பண்ணிருப்போம், யாரோ ஏதோ ஒண்ணு டக்கு நம்ம அமௌண்ட்ல இருந்து எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி அவேர்னஸ் எல்லாமும் நம்மளோட ஃபீட்பேக் கொடுக்கும்போது கொடுத்தீங்க அப்படின்னா, எங்க நம்ம பாதுகாக்கப்படுறோங்கிறது தெரியும், எங்க டிஸ்டர்ப் பண்றோங்கிறது. நிறைய இடத்துல வீடியோ மத்தவங்க சொல்றதெல்லாம் பார்ப்போம், அது எவ்வளவு ரியல் எது ரீல்னு தெரியாது. ஆனா இங்க சொல்லும் போது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது அது ரொம்ப வேல்யூபிளா இருக்கும். அது என் பிரதருக்கு நடந்தது. அதை அதாவது என்னன்னா, அப்ப ஷேக் ஆறோம் பாருங்க, ஐயோ என் மனம் போச்சு, அதை எடுக்கிறதுக்கு எங்கெல்லாம் போகணும், என்னடா அங்க போகணும் இங்க போகணும்னு, அதெல்லாம் அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இது ஒரு டூலா பயன்படுத்தி இந்த ஃபீட்பேக்ல அதையும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். மக்களுக்கு அதையும் கொஞ்சம் முயற்சி எடுங்க. வாழ்த்துக்கள் சார். லைப்ரரி கூப்பிட்டு போயிட்டீங்க, நிறைய நாலேஜ். வாழ்த்துக்கள். அந்த ஒரு ஸ்லைடும் தாண்டி அந்த நாலேஜை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சீங்க. பழைய ஓல்டு ஸ்டோரிஸ் எல்லாம் கொண்டு சொன்ன விதங்கள், அதை எப்படி கொண்டு போறாருங்கிறத பார்த்தேன் நான். கொண்டு போகும்போது அந்த ஆர்பிஐல சொன்னதுல இருந்து எல்லாமே ரொம்ப அருமையா இருந்தது. வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச் சார். என் பேர் கொண்டவர் அப்படிங்கிறது இன்னும் ஒரு சந்தோஷமான நிகழ்வு. இங்க டிராவல் சார் சூப்பரா இருக்கு. தேங்க்யூ சார். உங்க நம்பரை போடுங்க, பேசுவோம். தேங்க்யூ. நன்றி ஹீரர் வெங்கட்ரமன் சார். லட்சுமி நாராயணன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். லக்ஷ்மி நாராயணன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். மியூட்டில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சார் லக்ஷ்மி நாராயணன் சார், நீங்கள் மியூட்டில் இருக்கீங்க, பேசுகிறது கேட்கல.
நான் பேசுகிறது கேட்குதுங்களா? ஹலோ தெளிவா கேக்குது சார். சார் கேட்குதா சார்? கேட்குது சார், இப்போ தான் கேட்குது. சாரி சார். அனைவருக்கும் காலை வணக்கம் சார். சாரி இது மைக் ஆன் பண்ணா பேசியிருக்கேன் நான். செஷன் அருமை சார். வெங்கட்ராமன் சார்ன்ற பேர் பார்த்தோன்னே உள்ள பார்த்தோன்னே பிரதர் தான் பேச நினைச்சேன் ஆக்சுவலா. ஆனா அதே பிரதரோட பேரை கேட்டு இன்னொருத்தர் பேசும் போது ரொம்ப அருமையா சந்தோஷமா இருந்தது எனக்கு. வெங்கட்ராமன்ற பேர் கொண்ட எல்லாமே நல்லா பேசுவான்றது இது ஒரு உதாரணம். இன்னொன்னு எல்லாத்துக்குமே சார் எல்லாம் பாராட்டியாச்சு. பாராட்டுறதுக்கு வார்த்தையே கிடையாது, அவ்வளவு பாராட்டியாச்சு. நான் சொல்ல நினைக்கிறது என்னன்னா, நம்ம இந்த குரூப்ல நானும் நிறைய மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன் சார். நானு எல்லா மீட்டிங்லயும் ட்ரெயினர் கேள்வி கேட்பாங்க, யாரும் பதில் சொல்லவே மாட்டாங்க. ஆக்சுவலா எல்லாம் அப்படியே இருப்பாங்க, அமைதியா இருப்பாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா சார் கேட்கறதுக்கு முன்னாடி குரூப்ல உடனே பதில் வருது. ஸோ எல்லா விஷயம் தெரிஞ்சவங்க அந்த குரூப்ல இருக்காங்க. ஆக்சுவலா ரொம்ப சந்தோஷமான ஒரு அனுபவம் இது. ரொம்ப எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் லக்ஷ்மி நாராயண் சார். ரமேஷ் சார், நீங்கள் திருப்பி ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமா சார், ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணிக்கணும். அந்த அவருடைய வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் அண்ட் ஸ்லைடு ப்ரிப்பரேஷன் ரொம்ப அருமையா இருந்தது. அதே சமயம் நல்ல இன்ட்ராக்ஷனாகவும் கொண்டு போனாப்ல. முக்கியமான விஷயம் எல்லாரும் குறிப்பிட்டோம், நம்ம நற்புலரியோட தரம் நிரந்தரம் ஒன்று நற்புலரி அப்படின்னு நம்ம குறிப்பிட்டோம். ஃபவுண்டர் சாரை பற்றியும் எல்லா செஷன்லையும் பேசினாங்க. நம்ம கீழர் வெங்கட்ராமன் சாரோட பிரதர் சொன்ன மாதிரி இங்க இருக்கிறவங்க எல்லாமே இன்டெலக்சுவல் பர்சன்ஸ்ங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு எல்லாருமே ஆளுமையான ஒரு பர்சன் இருக்கிற தளம் நான் பார்த்தது இல்லை. இந்த தரம் நிரந்தரமாக இருக்கும். நன்றி வாய்ப்பு. ரமேஷ் சார் சொன்னதை நான் வழிமொழிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நன்றி ரமேஷ் சார், நன்றி ஹீலர் வெங்கட்ராமன் சார். சிவபாலன் சார், நீங்கள் இன்வைட் பண்ணி பேசலாம் சார். இதுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சயின்ஸ்ல முடிச்ச மாதிரி, பெரிய இன்னைக்கு வளர்ச்சியில முடிச்ச மாதிரி சார் முடிச்சிருக்காங்க. ரொம்ப சிறப்பான செக்ஷன். என்னோட ஸ்டார்ட் பண்ணது புராண படமா இருக்கும்னு நினைச்சேன். போ வேற லெவல்ல போயிடுச்சு. ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சார்ட்ட கேக்குறேன். எனக்கு பொதுவா ஒருத்தவங்க பேர்ல இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்ல வி வர்றதுங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சிறப்பு. இந்த வி வர்றவங்க எல்லாம் இந்த இடத்துல ரெக்வஸ்டா கேக்குறது, அந்த லெட்டர் தெரியற மாதிரி ஒரு மோதிரமோ ஒரு செயினோ போடுங்க. அதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்குது. அதே மாதிரி வெங்கட்ராமன் சாருக்கு வி வருது, வீரசேர் வி வருது, நிறைய பேருக்கு வி வருது. சோ ஒரு ரொம்ப நேரம் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நான் அவ்வளவு பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இருந்தாலும் சார்ட்ட தனிப்பட்ட முறையில் சொல்லிடுறேன். சார் வாழ்த்துக்கள் சார், சிறப்பு சார். தேங்க்யூ வெரி மச். சிவபாலன் சார், நான் அப்புறமா தனியாக உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஏன் வி மட்டும் மோதிரம் போடணும், செயின் போடணும், ஏன் நாங்கள் போடக்கூடாதா, எங்களுக்கும் வாழ்த்துங்க சார் போடணும் அப்படின்ட்டு. அதை நான் தனியாக பேசிக்கிறேன் உங்ககிட்ட. நன்றி சிவபாலன். கேக்கு என்ன பண்ணணும், ஆருக்கு என்ன பண்ணணும்னு தனியாக தான் அவர்கிட்ட கேட்கணும். எஸ் சார் நிச்சயமா. சொல்லிடுவாரு. ரைட்டு. நன்றி ரமேஷ் சார், நன்றி வீரசேகரன் சார். சிவபாலன் சார், மிக்க நன்றி. ராமசுப்ரமணியன் சார், திருப்பி ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, ப்ளீஸ் சார். சைபர் கிரைமை பற்றி ஆக்சுவலாக நான் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு மாதம் இந்த டாப்பிக்கை பற்றி நற்புலரியில் அலசி ஆராய்ஞ்சு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஹீலர் சார், நீங்கள் கூட அதை கொஞ்சம் பார்க்கலாம். முருகன் ஐபிஎஸ் நல்ல நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ராமசுப்ரமணியன் சார். லோகநாதன் சார், நீங்கள் இன்வைட் பண்ணி பேசலாம் சார்.
சார் அதை விட்டு சார் கேக்குது சார் கேக்குது சார் சார் கேட்குது, பேசுங்க சார். சரிங்க சார். எல்லாருமே நல்ல ஃபீட்பேக் கொடுத்தாங்க. நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. சார்ட்ட பத்தி சாருக்கு ரொம்ப 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 நன்றி ஐயா. தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி நன்றி லோகநாதன் சார். என்ன சொல்கிறதே தெரியல அப்படின்றது வந்து வீரசேகரன் சாருக்கு மட்டும்தான் அந்த டயலாகு காப்பிரைட் உண்டு. ஆனால் இன்றைக்கி எல்லாருமே அந்த டயலாக் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நன்றி, மிக்க நன்றி லோகநாதன் சார். எனக்கும் என்ன சொல்கிறதுனே தெரில. இன்றைக்கி அவ்வளோ ஒரு நல்ல ஃபீட்பேக்கு. பார்ட்டிசிபெண்ட்ஸும் கிட்டத்தட்ட 25 பேர் வந்திருந்தாங்க. மிக்க நன்றி. பின்னோட்டம் வழங்கின அனைத்து நல்லவங்களுக்கும். வேறு யாரும் ஃபீட்பேக் வழங்க விருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். சிவகணி மேம், நீங்கள் இருக்கீங்களா? ட்ராவலில் இருக்கேன்னு போட்டிருக்காங்க மேடமை. ஸோ மெசேஜில் வந்திருக்க ஃபீட்பேக்ஸும் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து வீரசேகரன் சார் வந்து வாவ் செஷன் தேங்க்யூ சார்னு போட்டிருக்காங்க. சிவகணி மேம் எக்ஸலண்ட் செஷன் சார், தேங்க்யூ ஸோ மச் சார் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பெஞ்சமின் அண்ணா வந்து தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் செஷன் போட்டிருக்காங்க. நியூட்டன் பிரபுன்றவங்க வாழ்த்துக்கள் சார்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் மெசேஜில் வந்த ஃபீட்பேக்கு. தற்போது வெங்கட்ரமன் சார், உங்களுடைய ஏற்புரை வழங்கலாம் சார். தேங்க்யூ சார். இங்க கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் எனக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு 26 பேர் வந்துகிட்ட இன்னைக்கு செஷன்ல லாகின் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னா ஒரு சாதாரண வார்த்தையா இருக்கும். ஆனா இவ்வளவு ஒரு அழகான நேரத்தை எடுத்து இந்த பேச போறோம் அப்படின்றது வந்து உங்களுடைய எதிர்பார்ப்பை ஓரளவுக்கு பூர்த்தி செய்ய முடியாவிட்டாலும் அதுல வந்து இல்ல ஒரு பாதத்தில் ஒரு தண்ணி தெளிச்சு நம்ம எப்படி வந்து நம்ம அதிகிட்டேவும் பவ அப்படின்னு இந்த விருந்தினர்களை நம்ம தெய்வமா பாக்குற இந்த இடத்துல அதைத்தான் நம்ம பாக்குறோம். அந்த மாதிரி எனக்கு தெரிந்தவரை எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். குறிப்பா எனக்கு ஃபீட்பேக் கொடுத்த ரமேஷ் சார், நாராயணன் சார், சரவணன் சார், ரித்திகராஜன் சார், ராமசுப்ரமணியம் சார், லாவண்யா சார் மேடம், அதுக்கப்புறம் தாமோதரன் சார், வீரசேகரன் சார், ஹீலர் வெங்கட்ராமன் சார், லட்சுமி நாராயண் சார், சிவபாலன் சார், லோகநாதன் சார், அப்புறம் ஃபவுண்டர் சார், நம் குமரேசன் சார், இவங்க எல்லாருக்கும் மிகவும் மனமார்ந்த நன்றிகள். எனக்கு இது சாட்லயும் வாழ்த்து தெரிவித்த பெஞ்சமின் சார், நியூட்டன் சார், அப்புறம் சிவகணி மேம், இவங்க எல்லாருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டு இதே போன்ற எல்லாரும் இந்த தளத்தை உபயோகிச்சு எல்லோரும் வந்து இந்த ஒரு நல்ல ஆளுமையாவதற்கு நமக்கு உறுதுணையா இருக்கிற இந்த நற்புரை தளத்துக்கும் அதே நேரத்துல குமரேசன் சாருக்கும் நீண்ட ஆயுளும் நிறை செல்வமும் வேண்டி எல்லாரும் நல்லா இருக்கும், எல்லோரும் இன்று வேறொன்று அறியேன் பராபரமே அப்படின்னு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு எல்லோரும் வாழ வேண்டும் சொல்லி வாழ்ச்சி விடைகிறேன். நன்றி, வணக்கம் சார். நன்றி வெங்கட்ரமன் சார். நிறை குடம் தழும்பாது அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு, இவ்வளோ ஒரு சீனியர் மோஸ்ட்டு, நிறைய விஷயங்கள் தெரிந்த நாலேஜபிளான பர்சன். அப்படி இருந்தாலுமே ஒரு சிம்பிளிசிட்டியாக நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் சொல்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயந்தான். தேங்க்யூ ஸோ மச் சார். சார், இன்னொரு ஐடியில் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அது வேறு யாரும் இருக்காங்களா? இல்லை நீங்கள் தான்? சார், நான் வந்து வெங்கட்ராமன் சாரோட வைஃப். அவரோட ஐடியில இருந்து பாத்துட்டேன். வணக்கம் மேம். இதே வந்து ரிவ்யூ காமிச்சிட்டாரு. ஆனாலுமே அவர் எப்படி பிரசன்ட் பண்றாருன்றத நானும் பாத்துட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த செஷனோட அப்ரிசியேஷன்ஸையும் வந்து நான் இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்தேன். உண்மையாவே வந்து ஒரு செஷன் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் அதுல வந்து இவ்வளவு பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து ஆக்டிவா வந்து அதுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அப்படிங்கறத பாக்குறதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே வந்து ஆத்மார்த்தமா அவங்க உணர்ந்ததை ரொம்ப அழகா அதை வெளிப்படுத்தினாங்க. அதை பாக்குறதே ரொம்ப உணர்வுபூர்வமா இருந்துச்சு.
ரொம்ப நன்றி. அவரை சுத்தி எங்க வெங்கட்ராமன் சாரை சுத்தி இவ்வளோ ஒரு நல்ல உள்ளங்கள் டெய்லி இத்தனை கூட அவர் கூட சேர்ந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பாக்குறச்சே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது சார். தேங்க்யூ ஃபார் த ஃபீட்பேக் அண்ட் யுவர் லவ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் மேம். இத்தனை ஃபீட்பேக் கிடைச்சதை விடலாம் ஒரு மனுஷனுக்கு இதுதான் ஒரு மிகப்பெரிய ஃபீட்பேக்குன்னு நான் சொல்லலாம். ஏன்னா அந்த என்ன தான் மேட்ச் ஃபுல்லாக 6, 4ன்னு அடித்தாலும் இந்த கடைசி பால் தான் வந்து ஒரு மனுஷனுக்கு வெற்றியே கொடுக்கும். ஒவ்வொரு ஆண்களுக்கும் சரி, இது ஒவ்வொரு மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் சரி, இந்த மாதிரி ஒரு விஷயம் காலையில் கிடைக்கிறது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். நான் ஒரு ஆத்மார்த்தமாக சொல்கிறேன் சார், மிகச்சிறப்பு சார். நீங்கள் நல்லா இதே மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மேம் சப்போர்ட்டோட உங்களுக்கு நீங்கள் இன்னும் நிறைய சாதனைகள் புரியணும் மேம். கீப் சப்போர்ட் சார் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். நாங்கள் இந்த மாதிரி நல்லுள்ளங்கள்லாம் பயணிக்கிறதுக்கு காரணம் நீங்கள் ஒரு நல்லுள்ளமாக அவங்களோட பயணிச்சிட்டு இருக்கிறது தான் காரணம்னு நான் சொல்லலாம். நல்ல மனிதர், நல்ல திறமையான ஒரு மனிதர், நிறைய நாலேஜ் ஷேர் பண்ணுற ஒரு மனிதர். அப்படிப்பட்ட மனிதரோடு நீங்களும் தொடர்ந்து பயணிச்சிட்ருக்கீங்க. அதனால தான் இன்றைக்கி அவங்களோட நிறைய நல்ல உள்ளங்கள் பயணிச்சிட்ருக்காங்க நான் நம்புகிறேன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் சார். நண்பர்களே, இன்று அதிகாலை வேளையில் மிகச்சிறப்பான ஒரு நாள் தொடக்கத்தை வழங்கின இன்றைய நாள் பேச்சாளர் வெங்கட்ராமன் சார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நற்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றியுணர்வு வெளிப்படுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பயணித்திருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், பயணித்து வேலை நிமித்தம் காரணமாக விடைபெற்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், பின்னோட்டம் வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நற்புலரின் சார்பாக நன்றியுணர்வு வெளிப்படுத்துகிறோம். மீண்டும் ஒரு நல்ல செஷனில் நாளை சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி.